தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன். தனியார் பேருந்துகள்ல கூடுதல் கட்டணம் வசூலிச்சா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு போக்குவரத்து துறை கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கு. தமிழகத்தில் தனியார் பேருந்துகள்ல கட்டண உயர்வு அப்படின்னு பல புகார்கள் வந்திருக்கக்கூடிய சூழல்ல போக்குவரத்து துறை இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணையரார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். இந்த போக்குவரத்து துறை தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கையில என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல நகரங்களுக்கு இடையே இயக்கப்படக்கூடிய தனியார் பேருந்துகள் தன்னிச்சையா கட்டணத்தை உயர்த்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அரசினுடைய ஒப்புதலை பெறாம தனியார் பேருந்துகள் தன்னிச்சையாக அந்த கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருக்கிறாங்க. கடந்த 3 நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள்ல இயக்கப்படக்கூடிய தனியார் நகர பேருந்துகள் அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பல்வேறு புகார்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் கடந்த 3 நாட்களாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் ஆகிய ஒரு சில மாவட்டங்கள்ல தனியார் பேருந்து ஆபரேட்டர்கள் தன்னிச்சையாக அந்த கூடுதல் கட்டணத்தை நிர்ணயம் செய்து வசூலிப்பதாக குற்றச்சாட்டுகள் என்பது எழுந்திருக்கிறது. அரசு நிர்ணயித்த கட்டணத்தை காட்டிலும் தனியார் பேருந்துகள் அந்த கூடுதல் கட்டணம் வசூலித்தால் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தமிழகம் முழுவதும் தனியார் பேருந்துகள்ல சோதனை மேற்கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து தொடர்ந்து அந்த கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் போக்குவரத்து தரப்புல வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் இறுதியா கடந்த 2018ஆம் ஆண்டு பேருந்து கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டது. தற்போது இயக்க செலவுகள் அதிகரிப்பால தனியார் பேருந்துகளுக்கான கட்டணத்தை உயர்த்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றமும் தமிழக அரசுக்கு கடந்த 2025 உத்தரவை பிறப்பித்திருந்தாங்க. அந்த அடிப்படையில தற்போது வரை தமிழக அரசு அந்த கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான எந்த விதமான முடிவும் எட்டாத ஒரு சூழல்ல தனியார் பேருந்து ஆபரேட்டர்கள் தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்திருப்பதாக அறிய முடிகிறது. 2018ஆம் ஆண்டு செயல்பாட்டு செலவுகளுடைய அடிப்படையில அப்போது கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. அப்போது ஒரு லிட்டர் டீசல் விலை 63 ரூபாயாக இருந்தது. தற்போது 1 லிட்டர் டீசலுடைய விலை என்பது 103 ரூபாயாக இருப்பதாகவும் காப்பீடு, எரிபொருள் நிரப்பக்கூடிய கட்டணம், FC, உதிரி பாகங்கள், டயர்கள் மற்றும் அடிப்படையில பல செலவுகள் இருப்பதால இந்த கட்டுப்படியாகாத ஒரு சூழல் இருப்பதால இந்த கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக தனியார் பேருந்து ஆபரேட்டர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அரசை பொறுத்தமட்டில் அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையா முன் வச்சிருந்தாங்க. ஏற்கனவே சட்டப்பேரவை நடைபெற்று வரக்கூடிய நிலையில சட்டப்பேரவையில போக்குவரத்து அமைச்சர் பார்த்திபனும் இது தொடர்பாக அரசு பரிசீலிக்கும் என கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் தனியார் பேருந்துகள் தன்னிச்சையா இந்த கட்டணத்தை உயர்த்தியிருப்பது தொடர்பாக விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்க போக்குவரத்துறை உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. கேரளாவில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ₹1.10 கர்நாடகாவில் ₹1, ஆந்திராவில் ₹1.08 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டு வசூலிக்கப்படக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தமட்டில் 1 கிலோமீட்டர் பயணத்திற்கு 58 பைசா கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. எனவே கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என தனியார் பேருந்து ஆபரேட்டர்கள் ஒருபுறம் தெரிவிக்கக்கூடிய நிலையில் மறுபுறம் அரசினுடைய விதிகளை மீறி அந்த கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதற்கு போக்குவரத்துறை உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன்.